உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர். நம்மத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை ஒரு கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்னொரு முறை கைத்தட்டி நாம் எல்லாரும் கர்த்தருக்கே மகிமை செலுத்துவோம். இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாய் இந்திய தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக, அசைவுக்காக கர்த்தர் பலமான கிரியைகளை ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டார். நான் நேற்று உங்களுக்கு அறிவித்தது போல ஜெப மேகம், எழுப்புதல் மேகம் உள்ளங்கை அளவு எழும்பிவிட்டதின் அடையாளம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும்படி 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம், அதில் உள்ள 4வது வசனம் முதல் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சேர்ந்து சொல்லுவோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அதில் உள்ள 8வது வசனம் முதல் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தை மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டளையும் மேசையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றான். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாய், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றான். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றான். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றான். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிற இடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவன் தாயினிடத்தில் கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மற்றும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவளுடைய தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாக தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படி
வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதை எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது அவனது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதை மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனான். தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவரை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றாள். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். அதற்கு தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காது, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டதுண்டா, எனக்கு அபத்த சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவன் கேயாசை பார்த்து, நீ உன் இடையை கட்சி கொண்டு தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாஸ் அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேல் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசை கூப்பிட்டு, அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். ஆமென், ஆமென். இன்னொரு வசனம், அதனுடைய தொடர்ச்சியை படிக்கலாம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்களே. 8ஆம் அதிகாரம், இதனுடைய தொடர்ச்சி 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சில வசனங்கள் தான் நான் ஜெபிக்க போறோம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தியரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனார். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷன் வேலைக்காரர் அந்த கேயாசுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் எனக்கு விவரமாய் சொல்ல என்றார். செத்து போனவளை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டார். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்ய என்றான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இருக்கிற இடத்தில் நாம் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் வரவேற்பு சொல்லுவனமா 2 கைகளை நல்லா உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து, நேற்று 12 மணி நேரம்
உபவாசத்தோடு ஜெபத்தோடு கர்த்தர் சமூகத்திலே பாதி நாளை நீங்கள் கழித்திருக்கிறீர்கள். அந்த தேவ பிரசன்னத்தில் இருந்தது நிமித்தம் நமக்கு பலவீனம் அல்ல, பலன்தான் கர்த்தர் தருவார். சுகவீனமாய் வந்திருந்தால் சுகத்தோடு தான் நம்மை கர்த்தர் அனுப்புவார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடுகிறார். 2 கைகளை உயர்த்தி தேவ ஆவியானவரை நாம் வரவேற்போம். கர்த்தர் நம் எல்லாருடைய இருதயங்களில் தம்முடைய வசனத்தை அனுப்பி நமக்கு ஆறுதல், சுகம், பலன் தருவார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வார்த்தை கொண்டு தட்டி எழுப்ப போகிறார், உயிர்ப்பிக்க போகிறார். தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் என்று. நம்முடைய ஆத்மாவிற்கு அனுதினமும் ஒரு உயிர்ப்பித்தல் அவசியம். ஏனென்றால் ஆத்மாவிலே நமக்கு கவலைகள் வரலாம், பாரங்கள் வரலாம், எமோஷனல்ஸ், உணர்ச்சி ரீதியாக பயங்கள், கோபங்கள், ஏக்கங்கள், நம்மேலேயே நமக்கு வரக்கூடிய சுய பரிதாபங்கள், விசுவாசத்தின் எதிரிகளாகிய பயம், சந்தேகம், அவிசுவாசம், இவைகள் எல்லாம் மனதில் தாக்குதலாய் வரலாம். சில நேரம் எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். நமக்கு விபத்து நடப்பது போல, கெட்டது நடப்பது போல, மரணம் நடப்பது போல, நம்ம யாராவது தாக்குவது போல, பிள்ளைகளுக்கு ஏதாவது நேரிடுமா, இதெல்லாம் அலையலையாய் நம் மனதை மோதி அடிக்கும் போது அந்த சக்திகளை மேற்கொள்வதற்கு தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் நம்முடைய ஆத்மாவை உயர்ப்பித்து நம்முடைய ஆவியை அனல் கொள்ள செய்கிறவர். 2 கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அநேகர் இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி சரீரத்தில் உள்ள வியாதிகளை எல்லாம் மாற்றி விடுவார். இப்பொழுது இந்த ஆராதனை வேளையிலே யாருடைய சரீரத்திலே கட்டிகள், எனி கைண்ட் ஆஃப் டியூமர், growth, கர்ப்பப்பை நீர் கட்டிகள், கர்ப்பப்பையிலோ, மார்பிலோ, வயிற்றிலோ, எங்க வேணாலும், தொண்டை பகுதியிலோ, அன்யூஷுவல் பிரசன்ஸ், அபரிவிதமான கர்த்தருடைய பிரசன்னம் நீங்கள் ஆராதிக்கும் போதே உங்கள் மேல் இறங்கி உங்களுக்கு சுகத்தை தரும். இயேசுவின் நாமத்தில் பைல்ஸ் நோய் சுகமடைவதாக, தைராய்டு சுகமடைவதாக, ஹெரேனியா சுகமடைவதாக, பல்வேறு வித வலிகள், வேதனைகள், ரொம்ப பேருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகள், இடுப்பு பகுதியிலே, முதுகிலே, தோள்பட்டையிலே, முழங்காலிலே, உள் உறுப்புகளிலே, பழுதுபட்ட உள் உறுப்புகள், இன்டர்னல் ஆர்கன்ஸ், அது நுரையீரலா இருக்கலாம், ஹார்ட்டா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்திலே தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், வசனத்தை அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே, பலவீனமே, நோயே, வலியே, கர்த்தருடைய பிள்ளைகளை நீ தொட முடியாது. இப்பொழுது ஒவ்வொரு சரீரங்களை விட்டு வெளியே வா. Come out. Listen Jesus. இப்ப கையை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்து. சுகத்தை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். கர்ப்பப்பை கோளாறுகள் சுகமடைவதா, பெண்கள் வியாதிகள் சுகமடைவதா, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட ஒவ்வாமை என்று சொல்லப்படுகிற அலர்ஜி கோளாறுகள், சைனஸ் கோளாறுகள் மறைவதா இயேசுவின் நாமத்தினால். ஒருவேளை நான் சொல்லாத வியாதிகள் உங்கள் சரீரத்தில் இருந்தால், ஈவன் கேன்சரை இருந்தாலும் இப்பொழுது அது இயேசுவின் நாமத்தில் வேரோடு பற்று போவதா. I command cancer, die and come out. வாத நோய்கள் மறைவதாக, வாய்வு தொல்லைகள் மறைவதாக, உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரையிலே தோல் வியாதிகள், சரும நோய்கள், இப்படி அநேக வியாதிகள் நம்மை விட்டு ஓடி போகிறது. டயபெட்டிக், சக்கர வியாதி இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக. ஒருத்தரை நீ தொடக்கூடாது. ரத்த பிளட் கவுண்டிங் சரியாய் நேர்த்தியாய் மாறட்டும். இந்த சபையில் உள்ள அத்தனை பேருக்கு தீர்க்க ஆயுசை நான் பேசுகிறேன். ஒரு குடும்பத்திலும் இந்த வருடம் வாலிப பிள்ளைகள் மரிக்க மாட்டார்கள், மரிக்க கூடாது, விபத்துகள் வரக்கூடாது. இந்த அருமையான குடும்பத்தார் ஒவ்வொருவர் வீட்டிலே ஒரு பைசா கூட விரயமாய் செலவு பண்ணப்படக்கூடாது.
லஞ்ச லாவணியங்களுக்கு போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் யார் யார் இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கிறார்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் திரும்ப வருவதாக இப்பொழுதே வரும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். துஷ்ட மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை இனி பிடிக்க கூடாது. அவைகளை நான் இயேசுவின் நாமத்தில் I command, I release that money. ஆண்டவரே, எந்த துறையிலே இருந்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் மனுஷர் தயவு இவர்களுக்கு கிடைப்பதாக, இவர்கள் கையிடும் அத்தனை காரியங்களும் வாய்ப்பதாக, தொட்டது துளங்குவதாக. ஆனால் இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. பில்லி சூனிய மாந்திரிக செய்வனை ஆவிகள், ஏவல் காத்து கருப்பு வல்லமைகள், பொறாமை வன்கண் எரிச்சல் ஆவிகள், இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற துஷ்ட மனிதருடைய வல்லமைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். கர்த்தாவே, இந்த சபை மூலம் இந்தியாவே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி. உலக நாடுகளில் எல்லாம் ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், விண்ணப்ப ஆவி ஊற்றப்படட்டும். கர்த்தாவே, நாங்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் எப்படி உறுதியா இருக்கிறோமோ அப்படியே அதை விட அதிகமாய் உம்முடைய வார்த்தையில் ஆழமாய் வேறொன்ற கற்றப்படும்படி உம்முடைய வசனம் வார்த்தை 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 எங்கள் ஆவி ஆத்மாவின் சரீரங்களை நிரப்பட்டும். எல்லாரும் ஊழியம் செய்து இந்த சபை இந்த ஆண்டு முடிவதற்குள் பல மடங்கு பெருக வேண்டும். எங்கள் விருப்பம் வாஞ்சி அதுதான். ஜனங்கள் எல்லா திசையிலிருந்து வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களோடு பேசுவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னொரு முறை கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கூட்ட முடிவிலே ஜெபம் பண்றத ஆரம்பத்திலே ஜெபம் பண்ணிட்டோம். கர்த்தர் நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப ஒரு அற்புதமான வேத பகுதி வாசிக்கப்பட்டது. பரிசுத்த யோவான் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசமே, எல்லாரும் கைவி சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே. அல்ல, அந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொல்ல 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 அது உங்கள் மனதை புதுப்பிக்கும். அதற்கப்புறம் ஒரு உற்சாகம் உண்டாகும். இன்னொரு முக்கியம், எதை நாம் பேசுகிறோமோ அதுவாகவே கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். எல்லாரும் கைவி சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல, எமோஷன்ஸ் அல்ல, அது வார்த்தையின்படியாய் கிரியை செய்வது. தேவன் எனக்கு கொடுத்த, என் பேரில் சொல்லப்பட்ட, நான் விசுவாசிக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. சொல்லுங்க, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நான் பயப்படேன். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியை ஏற்றுவார். நான் கையிடும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த தேசத்தினுடைய உச்சிதமான எல்லா ஆசீர்வாதங்களும் மன ரீதியாக, சரீர ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக அத்தனை உச்சிதங்களும் எங்களுக்கே உரியது. மேசையில் விழும் துணிக்கைகள் அல்ல, அப்பாவோடு மேசையில் அமர்ந்து பிள்ளையின் அப்பத்திற்கு இயேசு என்னை பாத்திரமானாய் மாற்றி இருக்கிறார். நாங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறோம். மறுபடியும் சொல்லுங்க, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறோம். கிருபைக்கு உட்பட்டிருக்கிற எங்களை உலகம், மாமிசம், பிசாசு மேற்கொள்ள முடியாது. நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாங்கள் வாழ பிறந்தவர்கள், நாங்கள் ஆள பிறந்தவர்கள். இயேசுவின் நாமத்தில் பந்தய பொருளை நோக்கி நாங்கள் ஓடுகிறவர்கள். எங்கள் ஓட்டம் தடைபடாது. சொல்லுங்க, தடையே வந்தாலும் தடையை தாண்டி ஓடிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி அப்படின்னா கொஸ்டின் மார்க் கிடையாது, காதுல கேட்கிறது கேள்வி. விசுவாசம் கேள்வியினால் வரும். எதை கேட்கிறதுனால் வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வரும். அப்ப பாருங்க, எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லா எலெக்ஷன்லயும் போட்டி போடுவார். ரொம்ப டைம் அவருக்கு ஒரு ஓட்டு இல்ல 2 ஓட்டு உழுக்கும். ஒன்னு அவர் ஓட்டு, இன்னொன்னு அவர் ஒய்ஃப் ஓட்டு. ஆனா ஒரு டைம் ஒரே ஒரு ஓட்டு தான் விழுந்தது. ஒய்ஃப் எப்படியே மாத்தி குத்திட்டாங்க. ஆனா அவர் அந்த எலெக்ஷனுக்கு முன்னால எங்க வீட்டுக்கெல்லாம் வருவார். வந்து சொல்லுவார்,
தம்பி அடுத்து அண்ணே நிக்கிறேன், கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சோன்னு உங்க வீட்டு ரோட ரப்பர் ரோடு போட்டுருவேன்றார். எங்க ஏரியால தார் ரோடு வரதே பெரிய அற்புதம். எங்க ஊர் பள்ளத்தாக்குல தான் நாங்க குடியிருந்தோம். ஆனா பாருங்க, அவருக்கு கண்டிப்பா தெரியும் ஒரு ஓட்டு 2 ஓட்டு. அவர் சொல்லும் போதே நமக்கு சிரிப்பா வரும். ஆனா அவர் முகத்துல ஒரு சலனம் இருக்காது. என்னன்னா கண்டிப்பா ஜெயிக்கிற மாதிரி தான். அவங்களுக்கு ஜெயிக்கிறோம் பேசுகிறார்களே, நம்முடைய ஜெயம் உறுதிப்படுத்தப்பட்டது. நாம் ஏதோ ஓடி ஜெயிக்கிறவர்கள் அல்ல. சிலுவை என்பது ஜெயத்தின் ஆரம்பம். அங்கிருந்து ஜெயத்திலிருந்தே ஓடி ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசம், எல்லாரும் சொல்லுங்க நம்முடைய விசுவாசம். சரி, பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு பார்த்துருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறச்சு. அப்ப என்ன விசுவாசம் இல்லை அப்படின்றத கொஞ்சம் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஏன்னா பலர்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கிறது, செல்ஃப் கான்பிடன்ட். எல்லாரும் சொல்லுங்க செல்ஃப் கான்பிடன்ட். அது விசுவாசம் கிடையாது, அது பாவிகள்கிட்ட இருக்கு. நாத்திகர்கள், தேவன் இல்லைன்னு சொல்ற ஆட்கள்கிட்டயுமே செல்ஃப் கான்பிடன்ட் இருக்கு. இப்ப நம்ம பஸ்லயோ விமானத்திலயோ ட்ரெயின்லயோ பிரயாணம் பண்றோம். ஒரு டிக்கெட் எடுத்து இடத்தை பார்த்து கரெக்டா உட்காந்துரும். நம்ம கண்டிப்பா நமக்கு அந்த டிரைவரை தெரியாது, அவர்கிட்ட போய் பேசணும்னு அவசியம் இல்லை. இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக அந்த பஸ் டிக்கெட்டை கொண்டு போய் டிரைவர்கிட்ட காமிச்சு, ஏன்னு உங்களுக்கு டிரைவிங் தெரியுங்களாங்க, உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குங்களாங்க, கியர் எப்படி போடுறதுங்க, கரெக்டா என்னை கொண்டு போய் இறக்கிடுவீங்களா, உங்களை நம்பலாம்னு கேட்டா உங்க ஊர்ல இறக்க மாட்டார், அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்கிடுவார். அந்த யாருன்னே தெரியாது. பட் அவரை சார்ந்து கொள்ளுகிற பாருங்க, நம்ம அறியாமலே நடக்குது. அதுக்கு பேர் செல்ஃப் கான்பிடன்ட். அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர்கள் நமக்கு நண்பர்கள், நமக்கு எதிரிகள் அல்ல. ஆமே. அப்ப டாக்டர்கள்ட்ட போறோம். அப்ப சொல்றாங்க ஒரு டாக்டர், அவர் ரொம்ப கைராசிக்காருங்க, அவர்கிட்ட போன பலரையும் பரலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறார், அவ்வளவு கைராசிக்கார், கண்டிப்பா போங்க, ஒரே டோஸ்ல உங்களை சுகமாக்கிடுவாரு இல்ல முடிச்சிருவாரு, இப்படிலாம் சொல்றாங்க. ஒன்னு அதை மக்கள் கேட்கிறாங்க. ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் ஒரு மனுஷருக்கு நம்மள சொல்லுவாங்க, யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே மனுஷனுடைய பலன் எதிலே தன்னம்பிக்கை. செல்ஃப் கான்பிடன்ட் விசுவாசம் கிடையாது. அதான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த டாக்டர் கிட்ட போறாங்க. உடனே அவர் உட்கார சொல்றாரு, உட்கார்றாங்க. அப்புறம் கண்ணை திறங்கன்றார், கண்ணை திறக்கிறாங்க. அவர் டாக்டரை விட பெருசா இருக்கு கண்ணு. அதுக்கப்புறம் வாயை திறங்க ஆடுறாங்க. அதுல அவரே உள்ள போயிடுவார் போல. திரும்பி உட்காருங்க, திரும்பி உட்கார், மூச்சலுங்க, அரை மணி நேரம் அப்படி இருங்க. அவர் சொல்றதெல்லாம் செய்யணும். ஆனா அவர் யாருன்னே தெரியாது. அப்ப அவர் பேர்ல விசுவாசம் இல்ல, ஒரு தன்னம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்னு எழுதுவார். அதை யாராவது கரெக்டா வாசித்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2002 ரூபா கொடுத்துருவோம். அது அவருக்கு மாத்திரமே புரியப்படுகிற ஒரு ரகசியம். அப்படி எழுதுவாங்க பாருங்க. அந்த எழுத்து இருக்குது பாருங்க, அது ஒண்ணுமே புரியாது. ஆனால் அதை பார்த்தோன்னா ஆஹா கரெக்ட் டோஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சார்ந்து கொள்கிறோமே. அந்த புரியாத எழுத்தில் சார்ந்து கொள்வது தன்னம்பிக்கை, புரிகிற வேத எழுத்தில் சார்ந்து கொள்வதற்கு பெயர் விசுவாசம். அப்புறம் அதை கொண்டு போய் மெடிக்கல் ஸ்டோர்ல கொடுத்து மாத்திரை கேட்பாங்க, மருந்து. அந்த ஆளு கண்ணாடி போட்டு அவர் மாத்திரம் தான் அதை வாசிக்க கிருபை பெற்றவர். அவர் சொல்லுவாரு, இந்த மருந்து கிடையாது, இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டுக்கு ஓகேவா, உடனே தலையாற்ற ஓகே ஓகே. அப்ப ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை சார்ந்து கொள்வது ஆல்டர்னேட். இந்த புஸ்தகம் ஆல்டர்னேட் அல்ல, அல்டிமேட். இதை தவிர வேற சத்தியம் இல்லை. இப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். எல்லாரும் சொல்லுங்க உண்மை அறிக்கை சொல்லுங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. அது பொய் கிடையாது, உண்மை அறிக்கை தான். ஆனால் இந்த உண்மை அறிக்கை மாறிடுது. இப்போ ஒரு நியூஸ் பார்க்கிறோம், நியூஸ்ல சொல்றாங்க இப்பொழுது தமிழகத்தை நோக்கி, தூத்துக்குடியை நோக்கி ரீட்டா புயல் வருகிறது, மேரி புயல் வருகிறது, கஜா வருகிறது, மஜா வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுறாங்க. பசங்கள்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வானிலை ஆராய்ச்சியாளர் மேல் தேவ பிரசனம் வரட்டுள்ள ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி ரெடி ஆயிடுறாங்க. கூண்டி ஏத்திடுறாங்க. நம்முடைய மீனவ சகோதரர்கள் போகக்கூடாதுட்டாங்க. அடுத்த நாள் புயலுக்கான ஆயத்தம். விடிய காலையில வெயில் அடிக்குது. ஐயோ பந்தால் கதை விட்டுட்டாரோ, எப்படியோ நல்லது சொன்னாரே வாழ்க. பட் அவர் சொன்னது பொய் கிடையாது, உண்மை. உடனே நியூஸ் போட்டு என்ன சொல்றாரு, தமிழகத்தை நோக்கி கஜா மஜா ரீட்டா மேரி எல்லாம் மையம் கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் விடிய காலையிலே அந்த புயல் ஆந்திராவை கடந்து விட்டது, அந்த பக்கம் போயிடுச்சுன்றாங்க. அது பொய் அல்ல, உண்மை. அப்ப உண்மை அறிக்கைகள் மாறுகிறது. சத்தியம் தேவன் வாயிலிருந்து வருகிறது. அது தேவன் எப்படி மாறாதவரோ அதே போல சத்தியம் ஒருபோது மாறுவதில்லை. ஆதலால் உரைக்க சொல்லுவோம், சத்தியம் சாத்தியம். அப்ப என்னடா சத்தியம், the truth, அது ஒரு நாளும் மாறுறது கிடையாது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? முன்னால் ஒரு பிரசங்கியார் வரார், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமா, சில நேரம் நம்மளோட அவங்க தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, கவனிங்க. அப்ப
செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதெல்லாம் விசுவாசம். இன்னொன்னு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோப் என்பது நமக்கு இயேசு சீக்கிரம் வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய சபையெல்லாம் அபரிவிதமாய் வளரப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்றே ஜெபம் பண்ணிட்டோம்ல, இந்தியாவில் கர்த்தர் பெரிய மாற்றங்களை ஆரம்பித்து விட்டா, நம்முடைய கண்கள் காணப்போகிறது. இதோ இந்திய தேசம் கர்த்தர் தேசமாய் மாறப்போகிறது. சபைகள் எல்லாம் நிரம்பி வழிய போகிறது. எங்கும் ஆத்துமாக்கள் வரப்போகிறார்கள். இன்னும் நடக்கல, ஆனால் நடக்க போகிறது. அப்ப நாம் இதை பற்றி என்ன நம்புகிறோம்? ஹோப்பிங், ட்ரஸ்டிங், நம்புகிறோம். நம்பிக்கை என்பது ஹோப் இஸ் ஃபார் டுமாரோ. நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் வேதாகமத்திலே நம்பிக்கை பற்றி முழுவதும் வாசிக்கலாம். அதில் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்களுக்கு எந்த விதமான தப்பித்து போவதற்கு வழிவாசல்கள் இல்லாத போது கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்று சொல்லி அங்கே ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அப்ப எல்லாருக்குள்ளும் நம்பிக்கை இருக்கிறது. அது டுமாரோ, நாளைக்கு நடக்க போகிறது. ஆனால் விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 ஆங்கிலத்திலே now faith அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்படின்னா இப்பொழுது. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசமானது. நல்லா சொல்லுங்களேன், சுவாசத்தோடு சொல்லுங்களேன், விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாததினுடைய நிச்சயமாய் இருக்கிறது. இன்னும் பார்க்கல, பட் நமக்கு தெரியுது. பாருங்க, எனக்கு ஒரு ஒய்ஃப், 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எங்க பாப்பா எங்க மகன்னா சின்னதா இருப்பாங்க. இப்போ ரொம்ப கஷ்டம். இப்ப நம்மளோட மீட்டர் கேஜ் பிராட் கேஜ்ல பெருசாயிட்டாங்க. சின்னதா குட்டியா இருக்கும்போது அவங்கள தூக்கி கொஞ்சணும். அப்ப எப்பெல்லாம் தூக்கி கொஞ்சம், முக்கியமா 1 வயசுக்கு கம்மியா இருக்கும்போது, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. 5-10 வயசை தூக்கி போடுறாதீங்க. 1 வயசு குழந்தைய தூக்கி கொஞ்ச நேரம் கீழே இருக்கிற குழந்தைய எடுத்து அப்படியே மேல கொண்டு போங்களே, திரும்ப மேல கொண்டு போங்களே, 1 2 3 கொஞ்சம் தூக்கி போட்டு பிடிச்சு பாருங்களேன். நீங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. ஆனா மேல போற பேபி கீழே வரும்போது ஆன்னு வருமே தவிர ஐயோன்னு அழுதுகிட்டு வராது. என்னன்னா அந்த பேபிக்கு தெரியும், எந்த கை நம்மை சந்தோஷப்படுத்தும்படி நம்மை ஆகாயத்தில் தூக்கி போட்டதோ அந்த கை நம்மை தாங்கி பிடிக்கும். அதுக்கு டவுட்டே கிடையாது. அதனால அது ஆடு சிரிச்சுக்கிட்டு வரும். ஒரு டைம் 2 டைம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா திரும்ப சவுண்ட் விடும், மறுபடியும் தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்கு. இப்படி 100% தேவன், வார்த்தையின் தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். சூழ்நிலைகள் ஒரு காரியம் அல்ல, தாமதம் ஒரு காரியம் அல்ல, இடையிடையிலே அவைகளிலே மனித சக்திகள் வந்து மனதை மாற்றுவதல்ல, சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவர். நம்பப்படுகிறதின் உறுதி, காணப்படாததனுடைய நிச்சயம். இப்ப பாருங்க, விதவிதமா போட்டோ வந்துருது. ஆமா, செல்ஃபி நாமே எடுத்துக்கலாம். பாவம், சில செல்ஃபி எடுத்து போயிருக்கிறாங்க, அது வேற ஸ்டோரி. பட் ஆனா முந்திலாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாலாம் கேமரா தான் முக்கியமானது. அது இந்த கல்யாண வீட்டில் தான் போட்டோ ரொம்ப முக்கியமா எடுப்பாங்க. அப்ப இந்த மாப்பிள்ளைய பார்த்து போட்டோகிராஃபர் எல்லா கல்யாண வீட்டிலையும் சொல்லுவார், மாப்பிள்ளை கடைசி ஒரு தடவை சிரிங்க அப்படின்னுவார். சிலருக்கு தான் புரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. நம்ம சர்ச்சில் டியூப் லைட்டுக்கு எரியக்கூடாது, நல்லா கவனிங்க. அப்ப அவர் கஷ்டப்பட்டு தான் நாட்கள்ல சிரிப்பாங்க. அப்ப இந்த கல்யாண வீட்டுல ஒன்னு நம்மளுக்கு நேத்து உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, நல்லா நேரா நின்று தேசிய கீதம் பாடுற மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்து படம் எடுத்துருவாங்க. ஆனா உடனே போட்டோ கிடைக்காது. 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும். போட்டோகிராஃபரை போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சா அவர் சொல்லுவாரு, எல்லாம் டெவலப் ஆகி பிரிண்ட் போட்டு டார்க் ரூம்ல கழுவிட்டு இருக்குது அப்படின்னு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, அங்க நிக்கிறோம் பாருங்க போட்டோல, அப்பவே நம்ம மைண்ட்ல பிக்சர் வந்துரும். எல்லாரும் விட நான் தான் சூப்பரா வரப்போறேன் அப்படின்னு ஆர்டிபிஷியல் ஸ்மைல் எல்லாம் போட்டு அந்த நேரத்துல ஒரு குயிக் மேக்கப்லாம் பண்ணி நிக்கும் போது இன்னும் போட்டோ கழுவி ரெடியாகி வர 2 வாரம். ஆனா போட்டோ கிளிக் ஆகும் போதே நாம தான் எல்லாரோட சூப்பரா விழுந்திருப்போன்னு மனதில் நிர்ணயிக்கிறோமே. நம்பப்படுகிறதின் உறுதி, காணப்படாதது நிச்சயம். தூக்கி போடுற பேபி
தாங்குவார்கள் என்று வருகிறதே, அதுதான் நாம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அப்ப அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு சகோதரி குறித்து நாம் வேதத்தில் வாசித்தோம். எனக்கு பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பிடிச்ச பல சம்பவங்களிலே ஒரு உயிரோட்சம் உள்ள ஒரு அற்புதமான சம்பவம் 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது, போராட்டங்கள் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, உண்மைதான். ஆனால் இவைகள் மத்தியிலும் தேவன் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்கிறார். உங்க வாழ்க்கையிலே எப்பவாவது சோர்வு வந்து விடுகிறது என்றால், தொழிலிலே அப் அண்ட் டவுன் ஏற்படுமானால், உங்கள் வாழ்க்கையில் அடுத்து முன்னேறுவதற்கு வழியே இல்லை என்பது போல் இருக்குமானால், எல்லாமே உலர்ந்த எலும்புகள் மத்தியில் இருப்பது போல் இருந்தால், இந்த அதிகாரத்தை ஒரு முறை வாசித்து பாருங்கள். இந்த வசனம் உங்கள் விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்போ. மறுபடியும் கர்த்தர் உங்களை திரும்ப ஆதி நிலையை விட அதிகமாக கொண்டு போய் ஆசீர்வதிக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தேவனுடைய மனுஷி, அவ ஊர் எப்படியோ அதே மாதிரி அவ ஊருக்கு சேர்த்த மாதிரியே பேர் வச்சிருக்காங்க, சூனேமியால். சூனேமித்தியால் அல்ல, அது சாலமோன் கேர்ள் ஃப்ரெண்ட், அது வேற ஸ்டோரி. இது வந்து சூனேமியால், அந்த ஊர் பேரே சூனேம், இந்த அம்மா பேரு சூனேமியால். அவ அந்த ஊர்ல ஒரு முக்கியமானவள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அற்புதமான வீடு, நல்ல கணவன், ஏராள சொத்து சுகம். அவளுக்கு இருந்த அத்தனை ஆசீர்வாதமும் தேவ ராஜ்யத்துக்காய் பயன்படுத்தும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்ல ஒரு காரியத்தை பற்றி நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இந்த பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஐஸ்வர்யம் என்ற செழிப்பு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, இயேசு சிலுவையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் தரித்திரரானார். ஏனென்றால் அவர் தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஐஸ்வர்யம் என்பது வெறும் பணம் மாத்திரம் அல்ல. உங்க ஃபேமிலி, உங்க குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், 5 பேர் இருக்கிறீங்க, 10 பேர் இருக்கிறீங்க, உங்க வீட்டுல ஒரு 6-7 பிள்ளைங்க இருந்தா அதே ஒரு ஐஸ்வர்யம் தான். எங்க அம்மா கூட பிறந்தவங்க 10 பேர். ஆமா, எனக்கு கீழேயே நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க மாமாவே 10ஆவதா பிறந்தாராம். அவருக்கு பன்னீர் பேர் வச்சாங்களாம். அப்ப எங்க பாட்டி வீட்டுக்கு நான்லாம் ஸ்கூல்ல விட்டா காலையில இருந்து மத்தியானம் வந்துட்டு சாயங்காலம் சின்னதுலயே பேக தூக்கிட்டு எங்க அம்மாச்சி வீட்டுக்கு ஓடிடுவேன். என்னன்னா அங்க 10 பேர் குடும்பமே இருந்து இவன் ரசிக்கப்படாதவங்க தான். பட் எப்பவுமே ஒரே சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஜாலிமா இருக்கும். அப்ப என்னன்னா, பூமியில நீங்க கணவன், மனைவி, பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ந்து உங்க வீட்டுல சண்டை இல்ல, ஒருத்தரோட ஒருத்தர் புரிந்து கொண்டிருந்தால் அது ஐஸ்வர்யம் மாத்திரம் அல்ல, அது ஒரு மினி ஹெவனாகவே கர்த்தர் பூமியில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க அப்ப இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி விளங்கி கொள்ளும் போது எந்த குறை இல்லாமல், கடன் இல்லாமல், மற்றவர்களையே ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஒரு நோக்கத்திற்கு தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார். அப்ப பணம் என்பது பேய் அல்ல. பணம் இல்லாட்டினா அதனுடைய கஷ்டங்கள், வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நாம் இங்க என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? இந்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அவள் என்ன செய்கிறாள்? எலிசா அவங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் அவரை போய் வருந்தி அழைக்கிறார். அவ வீட்டுல வந்து அவர் தங்குறார். அவள் நல்ல சமையல் பண்ற சகோதரி. இவள் சமைக்கிற ஆகாரத்தை புசித்து அவளை ஆசீர்வதித்து போகிறார். ஒரு நாள் அவர் புருஷனிடத்தில் அவள் சொல்லுகிறார், எங்க அத்தான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறார் பாருங்க இந்த தீர்க்கதரிசி, அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் பார்வை பாருங்க, அவர் பேச்ச பாருங்க, அவர் சேலை பாருங்க, அற்புதமான சாட்சி சொல்றார். அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டு மொட்டை மாடியில அவருக்கு ஒரு அருமையான ஒரு ரூம் கட்டுறோம், அதுல நல்ல ஒரு ஏசிய போடுறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு கட்டிலாம் போட்டு, நாற்காலி போட்டு, மேசை வைத்து, விளக்கேற்றி எல்லா வசதி செய்தோம். எப்பெல்லாம் அவர் ஊருக்கு வராரோ அப்பெல்லாம் நம்ம வீட்டு மேல் மாடியில வந்து தங்கணும். அவர் புருஷன் சொல்றார், சாங்சன். அதே மாதிரி தீர்க்கதரிசிக்காக அவள் ஒரு வீட்டை கட்டினார். முடிவு என்ன தெரியுமா? அவள் வாழ்க்கையே கர்த்தர் கட்டினார். அதற்கப்புறம் எலிசா அங்க வரும்போதெல்லாம் அந்த வீட்டுல தங்கி இளைப்பார்வான். ஒரு நாள் என்ன பண்ணா, கேயாசி அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூட இருக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட சொல்றாரு, இந்த சூனேமியால் இப்படி நம்மள நல்லா கவனிச்சுக்கிறா, நல்ல சாப்பாடு கொடுத்தா, இப்ப நமக்கு வீடே கட்டி கொடுத்து நம்ம இளைப்பாற பண்ணுகிறா, அதனால இவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ராஜா கிட்ட பேசணுமா, மந்திரி கிட்ட பேசணுமா, எம்எல்ஏ கிட்ட பேசணுமா,
முதலமைச்சர்கிட்ட பேசுமா, என்ன வேணும்னு கேட்டு சொல்லுன்றான். அப்ப இவ வாசல்ல வந்து நிக்கிறான். அவ சொல்றா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமா இருக்கேன், எனக்கு ஒரு குறை இல்லை சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறான். பிற்பாடு கேயாசி சொல்றான், பாருங்க நம்முடைய சபையிலே எல்லா சபையிலும் உதவி ஊழியர்களை எப்போது நாம் பாராட்ட வேண்டும். ஆமா, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் வாழ்க. அப்ப அவர் சொல்றாரு, எஜமான் இவளுக்கு எல்லாமே இருக்கிறது, நல்ல புருஷன், சொத்து சுகம் வீடு எல்லா பிளஸிங் இருக்கு, ஆனா புருஷனுக்கு கொஞ்சம் வயசு டிஃபரன்ஸ் இருக்கு, இவங்களுக்கு பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்றான். எலிசா சொல்லுகிறான், மறுபடியும் அவளை கூப்பிடு. அவள் திரும்ப மேலே ஏறி அந்த வீட்டு வாசல்ல தான், அவள் அறையின் வாசல்ல நிற்கும் போது, இப்பொழுது எலிசா பேசுகிற போது எலிசா வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அருமையானவர்களே, ஏசாயா 55 அதிகாரத்தில் சொல்லுகிறது, பூமியிலே மழை பெய்து பூமியிலே இருக்கக்கூடிய அந்த பூமியை நனைத்து பூமியிலிருந்து விதையிலிருந்து ஒரு விருட்சத்தை உண்டாக்கி அது கனியை தந்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை தருகிறது எப்படியோ அப்படியே கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அது வெறுமையாய் கர்த்தரிடத்துக்கு திரும்பாது. எதற்காக கர்த்தர் அதை அனுப்புகிறாரோ அதை செய்து முடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசி அவளை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் நான் வருவேன், அப்பொழுது நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். அவ்வளவுதான். இவ பதில் கொடுப்பதற்குள் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போய் அவள் கர்ப்பப்பையை தொட்டு விட்டது. அவ சொல்றான், ஐயோ ஆண்டவரே, அபத்தம் சொல்ல வேண்டாம், அபத்தம் சொல்ல வேண்டாம். அவள் ஆரம்பத்தில் விசுவாசிக்க மறுக்கிறான். ஏனென்றால் the natural means, நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நம்முடைய சரீரத்தில் ஐம்புலன்கள் இருக்கிறது. கண்களிலே பார்க்கிறோம், அது ஒரு அறிவு. முகர்ந்து பார்க்கிறோம், அது ஒரு அறிவு. ருசிக்கிறோம், அது ஒரு அறிவு. தொடுதல், பார்த்து, இப்படி ஐம்புலன் இருக்கிறது. இதையும் தாண்டி மனுஷருக்கு மற்ற மிருகங்களை தாண்டி ஒரு சிக்ஸ்த் சென்ஸ், ஆறாவது அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அதை உலகம் பகுத்தறிவு என்று சொல்லுகிறார். ஆனால் ஆறறிவு எல்லாருக்கும் இருக்கிறது. நமக்கு ஆறாவது அறிவையும் தாண்டி ஒரு ஏழாவது அறிவு இருக்கிறது. அது என்னவென்றால் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அதுவே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய. அது எப்படி வருகிறது? வசனத்தை கேட்பதனால் வருகிறது. என் ஆவியிலே தீர்க்கமாய் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அநேகருக்குள்ளே விசுவாசம் எழும்ப தொடங்கிவிட்டது. அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள், நிச்சயமாய் நடக்கும். சொல்றா, அபத்தம்ன்றா, அது ரொம்ப லேட். அதுக்குள்ள அது ஃபாஸ்டா போய் மின்னலோட லைட்னிங் ஸ்பீட்ல போய் அவளுக்குள்ளே கிரியை செய்து அபத்தம் கீழே இறங்கி போனாள். அதற்கப்புறம் அவள் சரீரத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அவளுடைய சரீரத்தில் காரியங்கள் மாறுதலாக இருக்கிறது. அதற்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான முன்னேற்றம் வருகிறது. அவளுடைய அந்த பிரெக்னன்சிக்கான அடையாளங்கள் வர 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 அதை விட அவள் விசுவாசம் அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்ப்பத்தில் பிள்ளையும் வளருகிறது, விசுவாசமும் வளருகிறது. கடைசியில சொல்லுவாங்கல்ல, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் மாசம் டாக்டர் கிட்ட போகணும், செக் பண்ணணும், பேபி எப்படி இருக்குன்னு, அதுக்கேற்ற மருந்து சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும், டானிக் குடிக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணுச்சான், ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும், எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும், ஒவ்வொரு அமாவாசை தோறும் மருத்துவரிடத்தில் அல்ல, தீர்க்கதரிசி எலிசாவினிடத்தில் போனார். ஏன் எலிசாவினிடத்தில் போனால், எலிசாவினிடத்தில் வார்த்தை, உயிருள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை அவள் கேட்டு 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 அவள் வயிற்றிலையும் பிள்ளை வளர்ந்தது, அவள் இருதயத்தில் விசுவாசமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஓய்வு நாள் அமாவாசை அந்த நாட்களில் முக்கியமாய் கருதப்பட்டது. இன்றைக்கு அது சிம்பாலிக்கலாய் சொல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள். ஒரு வருடத்துக்கு 52 வாரங்கள்ல ஒரு வாரம் கூட நீங்க தவற விடக்கூடாது. ஒரு சர்வேல சொல்றாங்க, ஒரு உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் உங்களுடைய சபைக்கு வந்து ஒரு வருடத்துல 52 வாரமும் பிரசங்க வாய்ப்பில்லை. 48 வாரம் பிரசங்கம் பண்ணுவார். அவருக்கு ஒரு 4 வாரம் கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர்னு பிஸியா இருப்பார். அப்ப 48 வாரங்கள் தவறாமல் அவர் வந்து பிரசங்கிக்கிறார். நீங்களும் தவறாமல் நோட்டு, பேனா, பேடெல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்லும் வார்த்தையை குறிப்பெழுதி கொள்றீங்க.
48 வாரத்துல நீங்கள் 1 மணி நேரம் வார்த்தை கேட்டால் அதை நாள் கணக்கிலே பார்த்தால் மொத்தம் 48 மணி நேரம் 2 நாள் தான். நாம வாழ வேண்டியது 365 நாள் உள்ள ஒரு வருஷம். அதற்கு நமக்கு கிடைக்கிற போசாக்கு வெறும் 2 நாள் அளவு உள்ள வார்த்தை தான். ஆதலால் தான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். விசுவாசிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கவும் அதை கேட்கவும் வார்த்தையில் கட்டப்படுகிறீர்களோ ஒரு சக்தியும் உங்களை அசைக்க முடியாது. எத்தனை புயல் வந்தாலும், சூறாவளி வந்தாலும், காற்றடித்தாலும், அக்கினி போன்ற சோதனைகள் வந்தாலும் சுத்த பொன்னாய் வெளியே வருவீர்களே தவிர விசுவாச போராட்டத்தில் நீங்கள் தோற்கவே மாட்டீர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வரும்போது உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன், நான் தெரியல, இருந்தாலும் திரும்ப சொல்றேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால திடீர்னு சாயங்காலம் எங்க போன் அடிக்குது. போன் எடுத்த உடனே எங்க பிள்ளைகிற 2 பேரும் ஒரு அற்புதமான பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில். அப்ப அந்த போன் மறுமுனையில சொல்றாங்க, பாஸ்டர் உங்க டாட்டர் சோ அண்ட் சோ, என் மக பேர் ஜெயல் ரூத், அவங்களுக்கு திடீர்னு ஒரு வருத்தமான ஒரு காரியம் நடந்துருச்சு. சாரி டு டெல் யூ, அவ ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கும் போது அவளை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அந்த பாம்பு கையில, அது மணிக்கட்டில் கடிச்சிருக்கு. இப்ப எப்படி இருக்கிறா, நீங்க உடனே ரஷ் பண்ணுங்க, ஒன்னு ஸ்கூலுக்கு வாங்க இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்றான். இதுவும் பொய் கிடையாது, அது உண்மை செய்தி. அப்ப அதை கேட்ட உடனே அது நம்முடைய காதிலே வந்த உடனே ஃபாஸ்டா எங்க டிராவல் பண்ண தெரியுங்களா, மனதில் டிராவல் பண்ணும், மைண்டுக்கு போகும். மைண்ட்ல தான் நமக்கு சுய சித்தம், உணர்ச்சிகள், அதற்கப்புறம் மனதில் தான் அறிவு, இன்டெலெக்ட் இருக்கிறது. நம்ம கர்த்தர் அப்படிதான் விசேஷமா படைத்திருக்கிறார். அந்த வார்த்தை போய் என் மனதில் போனவுடன் எனக்கு பெரிய சேலஞ்ச். உடனே சரீரம் வேர்க்க ஆரம்பிக்கிறது, ஏதாவது பதில் சொல்லணும். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், அந்த துர்ச்செய்தி காதுல போய் மனதிற்குள் போவதற்குள் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துக்குள் இருந்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்தார். சங்கீதம் 112:7 சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும், கர்த்தரை நம்பி உறுதியா இருக்கும். அந்த வார்த்தையை ஒரு 10 முறை இன்னும் வீட்டுல யார்கிட்டையும் சொல்லல. நான் துர்ச்செய்தியை கேட்டிருக்கிறேன், ஆனால் அதை விட என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும், நான் பயப்பட. திரும்ப 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 ஒரு 10 முறை இந்த வசனத்தை சொன்னேன் பாருங்க. என்னை அறியாமலே ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருந்து எழும்ப ஆரம்பித்தது. என் மனைவி குடும்பத்தாரிடத்துல சொன்னேன், எல்லாரும் அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டாக்டர்மா என்னை என் மனைவி அழைத்து கொண்டு போய் ஒரு ரூம்ல சொன்ன காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க சொன்னாங்க, ஐயா உங்க மகளை பாம்பு கடிச்சது உண்மை, அது மணிக்கட்டுல கடிச்சிருக்கு. உண்மையிலே இந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தரை பாம்பு கடிச்ச உடனே அப்படி பயப்படுறாங்க பாருங்க. அந்த எமோஷனல் பாதிப்பு வரும்போது அந்த விஷம் சரீரம் முழுவதும் ஏறிடும். ஆனா இந்த பிள்ளைய கையில பாம்பு தொங்கியும் அதை உதறி போட்டு பயப்படாமல் இருந்ததினால் அவள் கையோடு விஷம் முறிக்கப்பட்டது, அவள் சரீரத்துக்கு ஒரு பாதிப்பு இல்லை என்றார். அன்னைக்கு நைட்டு எங்க மகள்கிட்ட பேசினேன், அவளுக்கு சரியா பதில் சொல்ல முடியல. அடுத்த நாள் காலையில கேட்டேன், என்ன நடந்துச்சு செல்லோன்னு. அவ சொன்னா, அப்பா நான் ஸ்கூல்ல இருக்கும்போது ஏதோ கையில மணிக்கட்டுல தொங்குது, என்னன்னு பார்த்தா பாம்பு, அதை உடனே உதறி போட்டேன் அப்படின்னு சொன்னா. உடனே கையை பிடித்து என் மகள் மேல் கை வைத்து சொன்னேன், என் மகளே இன்று முதல் நீ லேடி பால் என்று அன்போடு அழைக்கப்படுவாயாக சொல்லிட்டேன். லேடி பால். அதுக்கப்புறம் கேட்டேன், சரி செல்லம் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்திய நைட்டு காலையில வரைக்கும் ஏதாவது உனக்கு மனசு வருத்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல ஊசியை போட்டு பாதிப்பு உண்டாக்குனாங்களா? ஒரே ஒரு பாதிப்பு தான், நேற்று சாயங்காலத்துல இருந்து காலையில வரைக்கும் இருந்திருக்கிறேன், ஒரு பீஸ் சிக்கன் கூட தரல, ஒரு சாக்லேட் கூட தரல, இது மோசமான ஆஸ்பத்திரின்ட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி தேடுறான். அப்ப பாத்தீங்களா, சேலஞ்ச் டைம்ல என்ன வேலை செய்கிறது? கர்த்தருடைய வார்த்தை வேலை செய். விசுவாசம் என்பது எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது அல்ல, நெருக்கடி வரும்போது, சவால் வரும்போது, செல்போன் அடிச்சாலே எவன் என்னத்தை கேட்பானோன்னு நாம பதறி சங்கடப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த உலகத்தில் அதிக அருவருப்பு, ஹோலி லைஃப்க்கு கூட விசுவாசம் தான் ஹெல்ப் பண்ணுது, உங்களுக்கு தெரியுமா? அப்ப இதெல்லாவற்றுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மகா பெரிய பரிகாரம் அவருடைய வார்த்தையிலேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் சொல்லிட்டான், ஓய்வு நாள் அமாவாசி தோறு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போனாள். அவள் இருதயம் விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றான்,
அந்த மகன் இருக்கிறான் பாருங்க, நல்ல பெருசாயிட்டான், பேசுற அளவுக்கு பெருசாயிட்டான், அற்புதத்தின் புத்திரன். அந்த ஊரே சந்தோஷப்படுது. ஊரே இவளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னும் முக்கியமான ஆள் பாருங்க. ஒரு நாள் அப்பா கூட வயலுக்கு போறான். வயல்ல வேலை செய்துட்டு இருக்கும்போது டேடியை பார்த்து சொல்றான், டேடி தலை நோவுது, தலை வலிக்குது. வேதாம வல்லுநர் சொல்றாங்க, மேபி இந்த நூன் மத்தியான நேரம் சன் ஸ்ட்ரோக்கா கூட இருந்திருக்கலாம், சூரிய தாக்குதலா இருந்திருக்கலாம். அவங்க அப்பா சொல்றான், உடனே அவங்க மம்மிட்ட கொண்டு போ. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தால் அற்புதமாய் உருவாக்கப்பட்டு அற்புதமாய் கிடைத்த புத்திரன் தாயின் மணியிலே மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறான், அணத்தி கொண்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் ஆனது, 5 நிமிடம் 10 நிமிடம், மத்தியானம் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பிள்ளையாண்டான் அந்த தாயின் மடியிலே உயிருக்கு போராடி கொண்டு மத்தியான வேளையிலே அவள் மடியிலேயே செத்து போனான். எல்லாம் முடிஞ்சிடல, செத்து போனான். ஆனால் மடியிலே கிடக்கிற பிள்ளை செத்தது, அவள் இதயத்தில் உள்ள விசுவாசம் உயிர் தெழுந்தது. அவ என்ன பண்றா பாருங்க, பெத்த மனம் பித்த அல்லவா அப்படி சொல்லுவாங்க பாருங்க. எந்த தாய் தான் பெத்த பிள்ளை மடியில செத்தா சும்மா இருக்க முடியும்? அழுது புலம்பணுமே, ஊரை கூட்டணுமே, ஐயோ கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி இருக்கணுமே. ஆனால் இவளோ செத்த பிள்ளையாய் பார்க்கவில்லை. இந்த பிள்ளையை தந்த தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் வார்த்தையில உயிர் இருக்கிறது. இந்த பிள்ளை எனக்கு தந்தவர், இது அவரிடத்திலிருந்து வந்ததல்ல, இந்த சாவை நான் மேற்கொள்ளுவேன். செத்த பிள்ளையை தூக்கி கொண்டு நேர மாடி படிகள்ல ஏறி ஒரு இடத்திற்கு போகிறாள். அது வேறு எந்த இடம் அல்ல, எலிசாவுக்கு இவள் கட்டி கொடுத்த அதே வீடு. அந்த அறையை திறக்கிறாள், எலிசாவின் கட்டிலே செத்த பிரேதத்தை வைக்கிறாள், கதவை அடைக்கிறாள். ஏன்? எலிசாவின் அறைக்கு போனால் இப்பொழுது எலிசா அங்கே இல்லை, ஆனால் எலிசாவின் தேவனுடைய பிரசன்னம் அந்த அறை முழுவதும் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியமானாலும் இனிமேல் இதற்கு நம்பிக்கை இல்லை, இது முடிந்து போனது, இது அவ்வளவுதான் என்று கிடப்பிலே போட்டு விட்டீர்களா? அது கிடப்பில் போடுவதற்குரிய இடம் அல்ல. எது எக்கேடு கட்டி செத்து மடிந்தே போயிருந்தாலும் இனி இதற்கு பிழைக்குமா? உயிரே இல்லை ஆனாலும் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் கர்த்தருடைய பிரசன்னம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஜெயித்தவர்கள் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அவர்கள் ஜெயிப்பார்கள். கர்த்தருடைய பிரசன்னம். இந்த ஊழியம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது, இந்திய அளவிலே ஒரு பெரிய அசைவை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இனி உலக அளவிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மூல காரணம் நம்முடைய பக்தி, நம்முடைய பிரயாசை ஒருபுறம் இருந்தாலும் நாம் ஆரம்பிக்கிறது தேவ பிரசன்னமே. இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவ பிரசன்னத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். படுக்கும் முன்பு தேவ பிரசன்னத்தோடு படுங்கள். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் மரித்ததை உயிர்ப்பித்து இல்லாததை இருக்கிறதை போல் ஆக்கி அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து வாசல்களை உண்டு பண்ணி வானத்திலிருந்து அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் எலிசாவின் தேவன் வல்லவர், சூனேமியாவின் தேவன் நமக்கு போதுமானவர். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் நமக்கு நேரிடுவதில்லை. அப்படி அந்த சோதனை தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற தேவன் நமக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுகிறா, பிள்ளை செத்து போனோன்னு அதை தூக்கி கொண்டு போய் எலிசா அறையில் வைத்து பூட்டி விடுகிறா. கீழே இறங்கி வந்து ஒரு வேலைக்காரனை கூப்பிடுறா, நேர ஓடி எங்க வீட்டுக்கார்ட்ட போ, ஒரு 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 கழுதை, ஒரு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள், நம்ம பாசையில சொன்னா ஒரு காரு, ஒரு டிரைவர், உடனே அனுப்பு. அந்த தலையை சொல்கிறார், இவளுக்கு என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்னைக்கு பைபிள் ஸ்டடி, என்னைக்குனே தெரியல, இன்னைக்கு எதுக்கு தீர்க்கதரிசிகிட்ட போகணும், இன்னைக்கு அமாவாசை கிடையாது, ஓய்வு நாள் இல்லைன்னு போய் சொல்லு அப்படின்றாரு. மனைவியை பத்தி நல்லா தெரியுது. என்னன்னா, என் மனைவி எப்போது ஓய்வு நாள் அமாவாசைலாம் வேலை அல்ல, கர்த்தருடைய வேலையா இருப்பார். 12 மணி நேரம். நேற்று நம்ம பிரதர் சொன்னார், பாஸ்டர் என் லைஃப்ல 12 மணி நேரம் உட்கார்ந்து கர்த்தர் சமூகத்திலிருந்து காலெல்லாம் வலிக்குதுனாங்க. அது ஒரு போர் வீரன் போர்க்காயத்துக்கு சமானமா இருக்கிறது. காரணம் அது வலி அல்ல, அது பிளெஸிங். கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிறோம், உபவாசம் பண்றோம், சில நேரம் நம்முடைய சரீரம் ஒத்துக்க மாட்டேங்குது, பிரயாணம் பண்றோம், களைப்பா இருக்கிறது, அதை பற்றி சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதிப்போம். இதை போல பாக்கியம் இந்த உலகத்தில் நமக்கு உண்டா? இந்த சரீரத்தால் நாம் ஜீவ பலியாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லிட்டான்,
இல்ல 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 ஓய்வு நாள் இல்ல அம்மாவாசை. அப்ப இவ சொல்றா, பதில் வருது, பிள்ளை செத்து மாடியில இருக்குங்க. தாய் சொல்றா, எல்லாம் சரிதான். ஹல்லேலூயா. எல்லாம் சரியா இருக்கா? பிள்ளை செத்தது, ஆனால் விசுவாசம் பிள்ளை செத்ததை பேசவில்லை, விசுவாசம் பேசுகிறது எல்லாம் சரிதான். ஆங்கிலத்தில் all is well அப்படின்றாங்க. all is well ன்னு சொல்லியே உலகத்தில் சாதித்த பலருடைய சாட்சிகள் இருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுங்களா? பலரும் உலக செக்குலர் வேர்ல்டுல ஆண்டவரை மாத்திர உற்றுவானுங்க. இங்க இருந்து எல்லாம் எடுத்து நேர்மறை அறிக்கை, நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் கன்ஃபெஷன், பாசிட்டிவ் திங்கிங் போட்டு அவங்களாம் நல்ல வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டாங்க. நமக்கு என்னன்னா, ஆண்டவருடைய காரியங்களை அறிந்திருக்கிறோம், நேர்மறையாய் பேசவும் நேர்மறையாய் சிந்திப்பதை உலகத்தில் விட்டுவிட்டோம். இன்றைக்கு கொண்டே மறந்து விடாதீர்கள். வசனத்தை எவ்வளவு கேட்கிறீர்களோ அவ்வளவாய் இந்த கோகனட்டை கரெக்ட் பண்ணி சரியா செய்து இந்த மோல்ட கரெக்டா மாத்திட்டீங்கன்னா, நீங்க எப்படி கேட்கிறீங்களோ எப்படி வாஞ்சிக்கிறீங்களோ அதுவாகவே கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவர். நமக்கு எல்லாமே தாட், எண்ணங்களில் ஆரம்பிக்கிறது, அது வார்த்தையாய் வருகிறது, பிற்பாடு அது செயலாய் மாறுகிறது, அது ஹேபிட் பழக்கமாய் மாறுகிறது, அதே லைஃப் ஸ்டைலாய் மாறுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தை கேட்டு அதன்படி சிந்தையை மாற்றி நாம் எதை பேசுகிறோமோ அதுவாகவே கர்த்தர் நம்மை மாற்றி வாழ வைப்பார். நீங்கள் இப்பொழுது கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் முடிவு கஷ்டம் அல்ல, உங்கள் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தோல்வியிலே வந்திருக்கலாம், தோல்வி முடிவல்ல, நீங்கள் எதிர்பார்த்த ஜெயம், அதை விட ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். இப்பொழுது வாழ்க்கை தாறுமாறா இருக்கலாம், அது முடிவல்ல. சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதை சீர் செய்வது இன்றைக்கு எப்பொழுது செய்வோம். ஹல்லேலூயா. கழுதையில் ஏறி உட்கார்ந்துட்டா, அவனை பார்த்து சொல்றத பார், ஓட்டத்தை எங்கேயும் நிறுத்தக்கூடாது, வழியில யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஏன்? இந்த அம்மா கழுதை போயிட்டே இருக்கு, ஊர்க்காரவங்க எல்லாம் வராங்க, சிஸ்டர் சிஸ்டர் தோத்திரம் தோத்திரம், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, எங்க போறீங்க, பிள்ளைய விட்டுட்டு எங்க போறீங்க? நம்ம ஆளுங்க பிள்ளை இல்லைன்னே என்ன ஆச்சுன்னு ஒப்பாரிடுவாங்க. ஒரு விசுவாசி ஒரு பாஸ்டர் கிட்ட வந்தாங்க, பாஸ்டர் பாஸ்டர் ஒரே தலைவலினார், இயேசு நாமத்தில் சுகமடைவார், சோமாச்சு. அடுத்த நாள் வந்தாங்களோ, அவங்க ரொம்ப நாள் சபையில் இருக்கிறவங்க, உலக தோற்ற முதல் சபையில் இருக்கிறவங்க. அப்ப பாஸ்டர் கேட்டாரு, இன்னைக்கு என்ன உனக்கு? இல்ல பாஸ்டர், தலைவலி போயிடுச்சு, வயிற்று வலி, இயேசு நாமத்தில் போ அப்படின்னு, அது சோமாயிடுச்சான். மூணாவது நாள் ஓடி வந்தாங்களா, என்ன நேற்று தலைவலி, முந்தா நாள் சோமாச்சு, நேற்று வயிற்று வலி, இன்னைக்கு என்ன வலி? இன்னைக்கு ஒரு வலி இல்லை பாஸ்டர், எங்க ஊர்ல எல்லாருக்கும் மூளை காய்ச்சல், பிரெயின் ஃபீவர், எனக்கு வராம இருக்க ஜோமன். அவர் சொன்னாரா, உனக்கு அது வரவே வராது. ஏன்? அது மூளை உள்ளவங்களுக்கு தான் வரும், உனக்கு வராதுடா. உடனே அந்த அம்மா அல்லேலூயா. புரியுதுங்களா? ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. அப்ப என்னடா? விசுவாசம் கிரியை செய். எல்லாரும் சொல்லுங்க விசுவாசம். நல்லா சொல்லுங்களேன், விசுவாசத்தோட விசுவாசம் எல்லா நெருக்கடிகளிலும் தேவ பிரசனத்துக்கு நம்மை நடத்தும். சொல்லுங்க, விசுவாசம் சூழ்நிலையை அல்ல, மரணத்தை அல்ல, ஜீவனை பேசும். சொல்லுங்க, விசுவாசம் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்ல, மோசமான சூழ்நிலைகளில், பாதகமான சூழ்நிலைகளில் எல்லாம் நலம் என்று பேசும். ஆமென். சொல்லுங்க, விசுவாசம் கிரியை செய்யும். சொல்லுங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. விசுவாசம் என்றால் கிரியை செய்யும். சொல்ற ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது, எங்கேயும் ஸ்ட்ரைட்டா போ. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி, அது ஒரு கிராம பகுதி. அப்ப அந்த ஊருக்குள்ள போனா, ஊருக்குள்ள போகும்போதே ஊர்ல இருக்கிற மரங்கள்ல பூரா தொட்டியா கட்டி தொங்க விட்டுருக்காங்க. என்னன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, பிள்ளை பேர் இல்லாதவங்க தொட்டியை வாங்கி தொங்க விட்டா பிள்ளை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. பாவம், அந்த ஊர்ல 10 பெண்மணியில 8 பேருக்கு பிள்ளை கிடையாது, 2 பேருடைய பிள்ளை நோயா இருக்குது. அப்ப அந்த கிராமத்து மேலே பாவம், ஒரு சாபம் என்னமோ. கடைசியில் அங்க விசுவாசத்தை போதித்தோம். அன்னைக்கு நான் சொன்னேன், விசுவாசத்தை கிரியையில கொண்டு வா, உங்கள் விசுவாசத்தை கிரியையில கொண்டு வரும். இப்ப யாருக்காவது முதுகு வலி இருக்கு, ஜெபம் பண்றோம், இயேசு நாமத்திலே நிமிருங்க, நிமிர்றாங்க, காலை அசைக்க முடியாது, அசைங்க, அதான் ஆக்ஷன். அப்படின்னா உடனே பண்ணிடுவாங்களே. பிள்ளை பேர் இல்லாத பலருக்கு எப்படி விசுவாசத்தை கிரியையில கொண்டு வரது? நான் சொல்றேன், இந்த பாருங்க, உங்களுக்கு திருமணம் ஆகி பல வருஷம் இருக்கலாம், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த சாபங்களை கர்த்தர் உடைக்கிறார். வருகிற வருடம் உங்க வீட்டுல பிள்ளைகளின் சத்தம் கேட்கும். ஆனா நீங்க விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணணும், கிரியையில கொண்டு வரணும். எப்படி? கூட்டம் முடிஞ்ச உடனே வழியில போகும்போது உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டும், நான் ஆண் பிள்ளை ட்ரெஸ் வாங்குங்க.
பெண் புள்ள வேணும்னா பெண் புள்ள ட்ரெஸ் வாங்க, இல்ல 2 வேணும்னா 2 ட்ரெஸ் வாங்குங்க. அப்படின்னு பெண்களுக்கெல்லாம் சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் சுத்தி கட்டுறதுக்கு ஒரு டைப்பராவது வாங்குங்க. கிராமத்துல அது புரியல. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு பால் புட்டி, காளி பால் புட்டிய வாங்குங்க. அடுத்த வருஷம் அந்த புட்டி மேல கை வச்சு பிள்ளை வர வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவா. உலகத்தின் பார்வையில தலையெல்லாம் சுத்துது. மனிதனுடைய பார்வையில் அற்பமா இருப்பது, பெரிதா இருப்பது தேவனுடைய பார்வையில் பைத்தியமா இருக்கிறதா. எல்லாரும் சந்தோஷப்பட்டா. கூட்டம் முடிஞ்சிச்சு, நான் ஊர் கிளம்புறேன். ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்றதுக்கு வராங்க. அவங்களால பாவம் நடக்கவே முடியல. 40 வயசு தாண்டிட்டாங்க. தலையெல்லாம் சில்வர் அடிச்சிருக்கு. அவங்க பார்த்து, என்னமா உங்களுக்கு வேணும்? பாஸ்டர், எனக்கு கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு. என் புருஷனுக்கு வயது ஜாஸ்தி. போகாத கோயில் இல்லை, போகாத ஆஸ்பத்திரி இல்லை. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு பிள்ளை வேணும், ஜெபம் பண்ணுங்க. நான் அவங்கள பார்த்தோன்னே எனக்கே விசுவாசம் அதிகம். இயேசு நாமத்தில் உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது, ஆமென்னு தலையில வச்ச தொம்முன்னு கீழே விழுந்தான். நம்ம இந்த மாவாட்டி தள்ளி விடுற வேலையில செய்யறது இல்லை. விழுந்தா என்ன, விழுகலன்னா என்ன? நான் ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன். நேற்று கூட சில நண்பர்கள் வந்து எங்க வீட்டில தான் தங்குனீங்க, நாங்க தலையே சுத்திச்சு மறந்துடுறோம். நம்ம அடுத்து 2 வருஷம் கழிச்சு பக்கத்து ஊருக்கு போனா அந்த பாஸ்டர் சொன்னார், உங்களை ஒரு விஐபி பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, சீக்கிரம் வாங்கினா. வெளியே வந்து பார்த்தா ஒரு சகோதரி கம்ப்ளீட் சில்வர் அடிச்சிருக்கு. ஆனா ரைட் சைட்ல ஒரு பேபி, லெஃப்ட் சைட்ல ஒரு பேபி. 2 பேபியும் தூக்க முடியாம தூக்கி மெதுவா நடந்து வராங்க. அவங்க வந்து, பாஸ்டர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா, சாரிம்மா நான் ரொம்ப பேர் வர வர பார்க்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னால வந்தீங்களா, பிரசங்கம் பண்ணீங்களா, எனக்கு ஜெபம் பண்ணீங்களா, கூட்டம் முடிஞ்ச உடனே எதாவது வாங்கிட்டு போய் சொன்னீங்களா, 2 காளி பால் புட்டிய வாங்கிட்டு போனேன். 9 மாதத்தில் 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த 2 பேபிக்கு கழுத்தே இல்லை, கொழுக்கு முடுக்குன்னு இருக்குது. ஒன்ன தூக்குனா வெயிட் லிஃப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. 2ஐயும் கஷ்டப்பட்டு தூக்கி ஜெபம் பண்ண. அவளுடைய விசுவாசம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. ஒரு டைம் சாம் சிலோனுக்கு போயிருந்தேன். சிலோன்ல போன உடனே இந்த சாட்சியை சொன்னேன். ரொம்ப பேர் உற்சாகமாயிட்டாங்க. கூட்டம் முடிச்ச உடனே ஒரு சகோதரி வந்து என் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, பாஸ்டர், பிள்ளை இல்லை என்றால் பால் புட்டி வாங்கலாம், புருஷனே கிடைக்கவில்லை என்றால் என்ன வாங்குவது என்று கேட்டார். நான் அவர்களை பார்த்து சொன்னேன், சிலிண்டர் ஒன்றை வாங்கவும் வீட்டுக்கார் வருவார் என்று. கடைசியில் அந்த சிஸ்டர் சிலிண்டர்னே பேர் வச்சுட்டாங்க. அது ஒரு சிலிண்டர் வாங்கி 6 மாசத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம மூளை அறிவு இருக்குதே, சில டைம் அதை ஷட் பண்ணணும், அதை ஆஃப் பண்ணணும். ஏன்னா நமக்கு ரொம்ப மேல போய் இதெல்லாம் நடக்குமா? நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, கர்த்தாவே எப்படியாவது ஒரு அற்புதம் செய்ய. அவர் என்ன முக்கிக்கிட்டு முணங்கிக்கிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு பாடுபட்டு அற்புதம் செய்கிறவர்ல எப்படியாவது அல்ல, எப்படியும் செய்கிறவர். அதுல சில ஆட்கள், கர்த்தாவே ஆபிரகாம் சாராளுக்கு செய்தது உண்மையானால், அது என்ன உண்மையானால்? அது சத்தியம், உண்மையை விட அதிகம். ஆமா, ஆபிரகாம் சாராளுக்கு செய்தது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் எனக்கு செய்ய வல்லவர். என்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானால் எழுதியிருக்கிறது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் ஆபிரகாமின் சந்ததி. இந்த உலகத்திலே குறிப்பா இந்த ஆண்டு இந்த சபையில் உள்ள உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு வருகிற எல்லா சவால்களிலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆனால் நீங்க உங்கள் ஆவி ஆத்மாவை கர்த்தருடைய வார்த்தையால் நிறைந்து 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 எப்பவுமே வாய் திறந்தா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அப்ப விசுவாசம் ஆக்டிவேட் ஆகும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் கிரியேட் செய்யும். டைம் ஆகுதுல, முடிக்கிற டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன்ல? ஆமா, முடிச்சிடறேன். எப்பவுமே முடிச்சிடறேன்னு பவுல் மாதிரியே வண்டி ஓடிட்டு இருக்குது. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அங்க வந்துட்டா, நேரா எலிசாட்ட வந்துட்டா. இங்க கவனிங்க, இங்கதான் ரொம்ப டச்சிங்க. 3 பேர் ரெடியா இருக்காங்களா? 3 பேர். என்ன சொல்றா? ஓடி வந்து புழுதி பறக்க கழுத நிற்கிறது. அவள் இறங்கின உடனே கேயாசி ஓடி போய், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நலந்தா? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறார்? நலந்தா? பிள்ளை எப்படி இருக்கிறது? பிள்ளை நலம்தான். அவனா பொய் சொல்றாளா? கள்ளச்சக்காரியா? இல்லை, விசுவாச நெஞ்சக்காரி. பிள்ளை உயிரோடு இருக்கிறதா? அவ கடைசி வரைக்கும் பிள்ளை செத்ததாவே சொல்லல. அவ சொல்றா, பிள்ளை நலம்தான். கைத்தட்டுங்க இந்த ஒன்றுக்காக. காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய விசுவாசம் ஆபிரகாமின் விசுவாசத்தை போல இல்லாததை இருக்கிறதை போல் பேசும் விசுவாசம். கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்க பையன், இப்ப அவனுக்கு 15 வயசு, 9 மாசம் பேபியா இருக்கும்போது பயங்கரமான காய்ச்சல், கண்ணெல்லாம் திறக்க முடியல.
ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். உடம்பே நிறம் மாறுற மாதிரி வேதனை. அப்ப அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரி வரும்ட்டு ஐசியூல வச்சு முடிஞ்சா ஊசி மாத்திரன்னு பிள்ளையா கஷ்டப்படுறான். என் ஒய்ஃபு ரொம்பவே பதறி போயிட்டாங்க. முதல் நாள் ஐசியூ, 2வது நாள் கொஞ்சம் பரவாயில்லன்னு ஒரு வார்டுக்கு மாத்துறாங்க. அப்ப மத்தியானம் திடீர்னு ஒய்ஃப் சொல்றாங்க, அப்பா தம்பியா பாருங்க. அப்படியே அவன் கண்ணெல்லாம் சுருகி உடம்பெல்லாம் மாறி முற்றிலும் அப்படியே போகுது. நர்ஸ்மாரெல்லாம் ஓடி வந்து செக் பண்ணா 102-103 டிகிரி கிட்ட காய்ச்சல். எந்த நேரம் என்ன ஆகும் இருக்கு. அப்படின்னு ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அழுகக்கூடாது, நான் விசுவாசத்தை போதிக்கிறேன், இப்பவே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் பார் அப்படின்னு சொல்லி ஒரு கைக்குட்டையை துணியில நனைத்து ஈரமாக்கி கைக்குட்டையை நனைத்து தண்ணியில என் மகன் மேல போட்டு அப்போஸ்தலர்கள் 19 அதிகாரத்தை சொல்லி 2-3 நிமிடம் ஒரு ஜெபம் பண்ணி பவுலுடைய உருமால்கள் கச்சைகள் அற்புதத்தை விளங்க பண்ணீங்க. இப்ப பவுல் இல்லை, எங்களை அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறீங்க. அதே அபிஷேகம் இப்பொழுது பிள்ளை மேல் இறங்கட்டும். 3 நிமிட ஜெபம், அடுத்த 3 நிமிடத்தில் முற்றிலும் சுகமாகி எழும்பி உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார். நாம் வாழ்கிற வாழ்க்கை சவால், ஆனால் தோல்வி நமது முடிவல்ல. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆபிரகாமின் விசுவாசம் இது இல்லாததை இருக்கிறதே போல பேசுகிறது. பிள்ளை எப்படி இருக்கிறா? பிள்ளை செத்து போச்சல்ல, பிள்ளை சுகம்தான். காரணம் பொய் சொல்லல, இல்லாததை இருக்கிறதை போல் பேசுவதுதான் விசுவாசம். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் அது ரொம்ப ஓவர் பில்டப்பா இருக்கு. விசுவாசமே ஓவர் பில்டப் தான். 3 பேர் வாங்க, சீக்கிரம் உங்களுக்கு ஆபிரகாம டெமோ காட்டப்படுறேன். வேகமா ஓடியாங்க, டைம் ஆகுது. ஆமா, சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க, சீக்கிரம் வேகமா வாங்க. நீங்க அங்கனே நில்லுங்க, நீங்க தான் முக்கியமான கதாபாத்திரம். நீங்க 2 பேர் வேகமா வாங்க, டைம் ஆகுது. ஆமா, இவர்தான் ஆபிரகாம். ஆமா, ஏன்னா ஆபிரகாம் ரொம்ப யங்கா தான் இருந்திருக்கிறார். இவர்தான் ஈசாக். டையெல்லாம் கட்டி ரெடியா இருக்கிறாரு. இப்ப ஆபிரகாம் ஈசாக்கை எங்க கொண்டு போறார்? ஆதியாகமம் 22 அதிகாரத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கும் மலை ஒன்றில் போய் அங்கே ஈசாக்கை தகன பலியாயிடு. ஆபிரகாம் அதை சாராள்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த அம்மா தாங்காது போல. அவர் என்ன பண்றார்? வேலைக்காரர்ல பார்த்து சொல்றார், நீங்க இவ்விடம் மட்டும் இருங்கள், நானும் பிள்ளையானாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். என்ன சொல்றாரு? தொழுது கொண்டு. அப்ப தொழுகை, வொர்ஷிப் ஒரு வழி பிரயாணம் அல்ல, அது 2 வழி பிரயாணம். நானும் பிள்ளையாண்டாலும் தொழுது கொண்டு வருவோம். அப்படின்னா என் பிள்ளைய நான் பலி கொடுப்பேன், கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்புவார். அதை சொல்லாம சொல்றாரு, தொழுது கொண்டு திரும்ப வருவோம். ஈசாக்க கூட்டிகிட்டே வரார். கூட்டிட்டு வாங்க. ஆமா, நல்லா கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரார், மெதுவா நடந்து வரார். இப்ப இவர் சரியான வாயாடி. ஈசாக்கு இவர் இல்ல. அவர் சொல்றாரு, டேடி விறகு இருக்கு, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, ஒண்ணு மிஸ்ஸிங் டாடி. பலிக்கான ஆடு எங்க? எந்த தகப்பன அதை வாஸ்து அழுதுருவாங்க. அப்ப ஆபிரகாம் அதை கேட்ட உடனே என்ன தெரியுமா சொல்றாரு? he was attacked emotionally. பிள்ளைய பலி கொடுக்க போறோம், அதே நொறுங்கி போய் போறார். பட் என்ன பிள்ளை கேட்கிறான், பலிக்கான ஆடு எங்கே? அப்ப மோரியா மலையை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறான், பலிக்கான ஆடு பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. இந்த வார்த்தையை பேசின மோரியா மலை என்னுடைய அந்த அதர் சைடு, இப்படிதான் மோரியா மலை இருக்கு, பிரயாணம் பண்றாங்க. இவர் பேசின உடனே இந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணி மோரியா மலைக்கு பின்னால ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தினார். ஆடு 4 காலில் தான் போகும், 4 காலில் இறங்க. இப்படி இல்லை, நல்லா ஊனி போங்க. இந்த ஆடுக்கு இடுப்பே வளையாது போல. ஆமா, இப்படி முழங்கால் போட்டு கீழே வைங்க. நல்ல அருமையான ஆடு. என்ன சூப்பர், சுகமா இருக்குது. இவர் பேசின உடனே மோரியா மலையின் பின்புறம் கர்த்தர் ஒரு ஆட்டை சிருஷ்டித்து, இவங்க 2 ஸ்டெப் வச்சா இதுவும் அதே மாதிரி மேலே ஏறி வாங்க. ஆபிரகாம் ஈசாக்கு வர சரியான நேரத்தில் கர்த்தர் ஆட்டை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆனால் ஆடு ஆயத்தமாக இருந்தது, இன்னும் அற்புதம் நடக்கணும், இன்னும் கண்ணுக்கு புலப்படல. இவங்க மேல ரெடியாகி வர ஆடு ரெடியாகி முள் புதர்ல ரெடியாகி வச்சிருக்கிறாரு. இப்ப ஈசாக்கை கட்டி பலிபீடத்துல போடுங்க. ஆமா, நல்லா பட்டி போடுங்க. கத்தி எடுத்து ஓங்குங்க. சும்மா கையில ஆக்ஷன் பண்ணுங்க. உண்மையாவா கத்தியா தர முடியும்? ஆமா, கையை ஓங்கி நில்லுங்க. கையை ஓங்கி பிள்ளையாண்டான் இடத்துல கொண்டு வரும்போது
அப்பொழுது யெகோவா தேவன் அந்த கத்திக்கு பிள்ளைக்கு நடுவிலே கையை நீட்டி, ஈசாக்கை நீர் உண்மையாய் ஒப்பு கொடுத்தபடியா உன்னை நான் கனம் பண்ணுவேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு கர்த்தர் யெகோவா ஈராய் போதுமானவராய் இருந்தா. காரணம் ஆபிரகாம் இல்லாததை இருக்கிறதை போல அழைத்த பேசினவர் அந்த நேரத்துல தான் ஆடு ரெடியா வச்சா. வா ஆடே வா, அது ஈசாக்கு முற்ற மாதிரி வருது வா. அதற்கு பதிலாக இந்த ஆடை பலி கொடுத்தார். பலி கொடுத்தோன்னு கீழே விழுந்துரும் ஆடு. 3 பேர் எழும்பி கவனி, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. பாருங்க, கூட்டம் முடிஞ்சவன பாஸ்டர் சாம் உங்களை பார்க்குவார். இந்த ஊர்லயே அஞ்சப்பர்ல எங்க பெஸ்ட் பிரியாணி அங்க கூட்டு போய் உங்களுக்கு ட்ரீட் கொடுப்பாரு. பார்த்துருங்க, எல்லாம் கைத்தட்டுங்க இந்த பிள்ளைகளுக்கு. வாழ்க வளமுடன். இதே விசுவாசம் தான் இவளுக்குள் இருக்கிறது. பிள்ளை செத்துருச்சு, ஆனால் விசுவாசம் பேசுகிறது, பிள்ளை உயிரோடு இருக்கிறான். அது உலகத்தின் பார்வையில போய், உலகத்தின் பார்வையில கள்ளஞ்சக்காரி, ஆனால் தேவன் சொல்லுகிறான் அவன் இல்லாததை இருக்கிறதை போல. ஆபிரகாமின் விசுவாசத்துல பேசினான். கர்த்தர் பலிக்கான ஆடை பார்த்தார். எபிரேயர் 11 சொல்லுகிறது, அந்த டைம்ல ஆபிரகாமின் மனநிலை எப்படி தெரியுங்களா இருந்துச்சா? இந்த பிள்ளை செத்தா இன்னொரு பிள்ளை தருவார், அதே விசுவாசம் தான். ஆனால் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானா? எபிரேயர் 11 சொல்லுது, பிள்ளையை கட்டி அவனை கொன்று தகன பலியா இட்டு அங்கேயே உட்கார வந்திருப்பேன். பிள்ளை எரிந்து சாம்பலானவுடன் அந்த சாம்பலில் இருந்து என் ஈசாக்கை எனக்கு 100 வயதில் கொடுத்த வாக்குத்தத்த புத்திரனை கர்த்தர் உயிரோடு எழுப்பி இடத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்து எலிசா சொல்றான், முடிச்சிடுறேன். கேயாசிட்ட சொல்றான், கர்த்தர் அவன் திரும்ப வந்து சொல்றான், நான் ஒரு பிள்ளையை உம்மிடத்தில் கேட்டதுண்டா? அப்பயும் பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்ன. என்ன எலிசாவுக்கு ரிமைண்ட் பண்றா, முத நீ வார்த்தையை அனுப்பின போது என் கற்பத்திலே பிள்ளை உண்டானதே, அதை நினைவுபடுத்துகிறார். ஆமென். உன்னை எலிசா சொல்றா. அதோட மாத்திரம் இல்ல, எலிசாவை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு உடனே சொல்றா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதே மாதிரி டைலாக் யார் சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை விடுகிறதில்லைன்னு எல்லாரும் யாக்கோபு தான் சொல்லுவீங்க. அது யாக்கோபு கிடையாது. யாக்கோபு நீ என்னை ஆசீர்வதித்தால் அன்று உம்மை போக விட. பாஸ்டர் சாம் கரெக்டா சொன்னார். எலிசா டயலாக் யார்கிட்ட சொன்னாரு? ஏலியா கிட்ட. பெத்தேல் மட்டும், கில்கால் மட்டும், யோர்தான் மட்டும் உம்மை போக விடேன் என்று கர்த்தர் அதே டயலாக் இந்த மாதிரி சொல்லுது. தூத்துக்குடிக்கே கருவாடா, திருநெல்வேலிக்கே அல்வாவா, கொடைக்கானலுக்கே ஐஸ்கிரீமா, சூரியனுக்கே டார்ச் லைட் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வார்த்தையிலே ஜெயம் எடுப்பது. எபிரேயர் 13 வாசித்து பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுங்களேன் சொல்லி இருக்கிறாரு. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, சொல்லுங்க, நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. திரும்ப வீட்டுக்கு வரான். அந்த பிள்ளை மேல கேயாசி தடிய வைக்கிறான், ஒன்னும் ஆகல. எலிசாவன் மேலே விழுகிறான். அவன் 7 தரம் தும்பி, எல்லாம் ஒரு அச்சின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தும்மல் போடுங்க, இன்னொரு தும்மல் போடுங்க, இன்னொன்னு போடுங்க, இன்னொன்னு போடுங்க, லாஸ்டா ஒன்று போடுங்க. இப்படிதான் சொல்லி எழும்பினாளா. அந்த ஊரே ஆச்சரியப்பட்டது. அதுக்கப்புறம் இதை சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் அற்புதம் முடியல. அவ விசுவாசத்தை பாருங்க, அதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கொஞ்ச நாள் ஆச்சு, 7 வருஷம் பஞ்சம் அந்த மொத்த ஊர்லையும். எலிசா சொல்றான், சகோதரி 7 வருஷம் பஞ்சம், கிளம்பிக்க ஊரை விட்டு. எலிசா கட்டின வீடு எல்லாம், வயல் வெளி எல்லாம் விட்டுட்டு அவ இன்னொரு தேசத்துக்கு போறா. 7 வருஷம் முடிஞ்சு வரா. இப்ப எலிசா இருந்ததா நமக்கு சொல்லப்படல. ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? கேயாசி ராஜா கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த டைமிங் பாருங்க எப்படின்னு. அப்ப சொல்ற, ராஜா எலிசா என்னெல்லாம் செஞ்சாரு, செத்தவங்களை எழுப்பினாரு. இந்த ஸ்டோரி இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதெல்லாம் கேயாசி சொல்லி ஆன்னு இருக்கிறார். சீக்கிரம் சொல்லி என்ன நடந்துச்சு. எந்த பெண்ணு பிள்ளைய உயிரோடு எழுப்பி அற்புதத்தை பெற்றாலோ அதே பெண் வந்திருக்கிறான், அதே பையன் வந்திருக்கிறான். கரெக்ட் டைம். உடனே ராஜா, கேயாசி நீ வந்து, நீ தள்ளு, நீ சொல்லுமா. அந்த அம்மா உடனே கர்த்தர் என்னையும் சிறுசாட்சியா நிறுத்தினபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன்ட்டு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி முடிக்குது. அப்படிதான் அங்க எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்றாரு, இந்த அம்மாவுக்குன்னே ஒரு பிரதானியை நியமித்து
இத்தனை வருஷம் இல்லாத விளைவையும் சேர்த்து அவள் இழந்த எல்லாம் கர்த்தர் 7 மடங்கு அதிகமாய் தந்தார். இந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு அப்படியே இந்த ஆண்டிலே செய்ய போகிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஜோமணி பாஸ்டர் கையில கொடுக்க போறேன். சீக்கிரமாய் எழும்பி நில்லுங்க, வேகமாய் எழும்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். மனம் தளரக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும். Word of God prevails and the word of God works. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கையை உயர்த்தி நான் சொல்ற ஜெபத்தை சொல்லி முடிச்சிடலாம். ஏற்கனவே எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டேன். ஆமா, எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய எதிர்பார்ப்பலாம் நம்ம சபையில ஒரு ஆளு கூட பின்மாற்றதா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட நோயாளியா இருக்கக்கூடாது. எவ்வளவு மருந்து மாத்திரை அதெல்லாம் நல்லதா, அத்தனை தூரம் போட்டு ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா தீர்க்காயுசம். அதே மாதிரி ஒருத்தர் கூட கடன் வாங்கிட்டு தரித்திரம், கஷ்டம், வாடகை வீட்டுல குடிசையில் ஏதோ அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்கு பிள்ளைகளின் அப்பத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்ல வீட்டுல குடியிருந்து நல்ல வாகனத்துல பிரயாணம் பண்ணி சர்ச்சுக்கு வரும்போது ஜாய்ஃபுல்லா வரும். ஆசீர்வாதம் பேய்க்குரியதல்ல, நமக்குரியதுதான். ப்ராஸ்பெரிட்டி நமக்குரியதுதான். குடும்பங்கள் மகிழ்ச்சியா, இத்தனை பிளெஸிங் உங்களுக்கு சிலுவையில் நமக்கு செய்து விட்டார். விசுவாசிப்போம். கைவர்த்தி எல்லாரும் நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்கள். பரலோக பிதாவே, நல்ல சத்தமா சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதோ பரிசுத்தமாய், நீதியாய், உண்மையாய், உத்தமமாய், வல்லமையாய் வாழ உம்முடைய கிருபை என் மேல் ஊற்றும் விசுவாசத்தில் பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, எனக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நான் நேசிக்கிறவர்களுக்கும் வியாதி பலவீனம் ஒன்று வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம், சுகம் பெற்றுக் கொள்ளுகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் தரித்திரம், வாலிப மரணம், பொல்லாப்புகள், எத்தனை சாபங்கள் உண்டோ ஒன்று கூட எனக்குரியது அல்ல. சாபங்கள் முறிந்தது சிலுவையில். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாசத்தில் பெற்றுக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே, எங்களுடைய குடும்பங்களிலே பிரிவினைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், உறவுகளிலே விரிசல்கள் இல்லை. மன்னிப்பு, அன்பு, கருணை, உற்சாகம், ஒரு மினி ஹெவன் எங்களுடைய வீடு. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறேன். எல்லா பிசாசு மேலும் ஜெயம் எடுக்கிறேன். சத்துருவை மிதிக்கிறேன். தீய சக்திகளை அழிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம் முழுவதிலும் அற்புதங்கள், அதிசயங்கள், புதுமைகள் எல்லா விதங்களிலும் என்னை வந்து நிரப்பிட்டு எழுப்புதல் தாமதிக்காது. இயேசுவின் நாமத்தில் கைதட்டி எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.